காவல் தேவதூதர்களின் நினைவு அக்டோபர் 2. தூய காவல் தேவதூதர்களின் நினைவு திருநாள் என்பது கத்தோலிக்க திருச்சபையினால் அனுசரிக்கப்படும் நினைவு திருநாட்களில் ஒன்றாகும். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும் நினைவு திருநாளானது சில இடங்களில் தெய்வீக வணக்கத்திற்கான சபையின் அனுமதியுடன் செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிறன்று அனுசரிக்கப்படுகின்றது. கத்தோலிக்கர்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பாதுகாவல் தேவதூதர்களை நினைத்து பலிபீடங்களை அமைத்தனர் மற்றும் காவல் தேவதூதர்களை கௌரவப்படுத்துவதற்கான உள்ளூர் கொண்டாட்டங்கள் கிபி 11ஆம் நூற்றாண்டிற்கு பின்னோக்கி செல்கின்றன. இந்நினைவு திருவிழாவானது ஆங்கிலிக்கன் சமூகத்தில் உள்ள சில ஆங்கிலோ கத்தோலிக்கர்களாலும் தொடர்ந்து ஆங்கிலிக்கன் இயக்கத்தின் பெரும்பாலான சபைகளாலும் பின்பற்றப்படுகிறது. தேவதூதர்களுக்கான பக்தி என்பது யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு பெறப்பட்ட ஒரு பண்டைய பாரம்பரியம் ஆகும். இந்நினைவு திருநாளானது ஆரம்பத்தில் பிரான்சிஸ்கன் சபையினரால் 1500ஆம் ஆண்டில் அனுசரிக்கப்பட்டது. கிபி 1607ஆம் ஆண்டு பொது ரோம நாள்காட்டியில் திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களால் இந்நினைவு திருவிழா நிலைநிறுத்தப்படும் வரை இன்ன பிற நினைவு திருவிழாக்கள் போலவே இதுவும் உள்ளூர் கொண்டாட்டமாகவே இருந்தது. 1976ஆம் ஆண்டிலிருந்து இது நினைவு திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு தேவதூதர் தமது சிறு குழந்தைகளை உண்மையான மற்றும் கற்பனையான ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகிறார் என்பது கத்தோலிக்க பெற்றோர்களின் பெரும் ஆறுதல் அளிக்கும் அம்சமாக அமைந்துள்ளது. பாதுகாவல் தேவதூதர் என்பவர் சிறு பிள்ளைகளுக்கானவர் மட்டுமல்லர். காவல் தேவதூதர்களின் முக்கிய பணிகளானது கடவுளுக்கு முன்பாக தாம் பாதுகாப்புகளை பிரதிநிதித்துவம் செய்வதும், எப்பொழுதும் அவர்களை கண்காணிப்பதும், அவர்களுக்கு அவர்களுடைய ஜெபத்திற்கு உதவுவதும் மற்றும் அவர்கள் மரித்தபோது அவர்களுடைய ஆன்மாவை கடவுளுக்கு முன்னிறுத்துவதும் ஆகும். ஒரு காவல் தூதனின் எண்ணமானது ஒவ்வொரு மனிதனை வழிநடத்துவதும் வளர்ப்பதும் ஆகும். எனவே நம்மை காவல் தூதர்கள் வழியாக பராமரித்து வரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அத்தோடு காவல் தூதர்களின் உடனிருப்பை உணர்வோம். இறைவழியில் நடந்து இறையருள் பெறுவோம். ஆமென்.